சப்பப்பா என்ன வெயில் என்ன வெயில். இந்த வெயிலுக்குள்ள வேலை செய்ய பயந்துகிட்டு தான் இந்த லட்சி நம்மள அனுப்பி விட்டுருச்சோ. இவ்வளத்தையும் பறிச்சு கொடுத்துட்டு சம்பளம் கேட்கணும் லட்சிக்கிட்ட. ஒரு நாள் வேலை கூலி தாங்கன்னு. என்னலாம் உமா எவ்வளவு பறக்கிருக்க? நான் எங்க பறக்கினேன்? நான் எல்லா மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிக்க மட்டும் தான் செஞ்சேன். ஏலா லட்சி கீழே கிடக்கதான் முத பறக்க சொல்லிச்சு. அது சொல்லும் கீழே கிடக்கிறதெல்லாம் கையில எடுக்க ஆகுதா? எல்லாம் நச நசன்னு ஒரு மாதிரி அழுகி கிடக்கு. அதை வரைக்கும் நம்ம என்ன பண்ண, நல்லா ஃப்ரெஷ்ஷா மரத்துல இருந்து பறிச்சதுதான் திங்கிறதுக்கு டேஸ்டா இருக்கும். அப்ப திங்கிறதுக்கு தான் பறிச்சுட்டு இருக்கியா? பின்ன என்னத்துக்கு பறிச்சுக்கிட்டு இருக்கேன்? அதுலயும் ரெண்டு அப்பப்ப படிச்சு கடிச்சு சாப்பிட்டு ஜூஸாவது குடிச்சு தண்ணி தாக்கத்தை அடக்கலான்னு பார்த்தா தண்ணி குடிச்சது வேற தொண்டை கரகரன்னு இருக்கு. இப்ப அது தொண்டை கரகரப்புக்கே எனக்கு இப்ப தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கணும் போல. என்ன பண்ணேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து லட்சிருக்க இடம் வரைக்கும் போகணுமே தண்ணி வேணும்னா என்ன பண்ணேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அடிக்க வெயிலுக்கு மண்டை சூடாகுது. நான் அந்த மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ போய் தண்ணி வாங்கிட்டு வரியா? செருப்பால அடிப்பேன் நாய. ஒழுங்கு மரியாதை நீ என் கூட வா. இதை கொண்டு போய் லட்சிட்ட கொடுத்துட்டு வேற ஏதாவது பெட்டி இருந்தா வாங்கிட்டு வருவோம். அப்ப தண்ணி குடிச்சிட்டு வேணா வரலாம். நிறைஞ்சிருச்சுல ஓம் பெட்டியும். இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகணும்ல. போவக்கா சோம்பல் பட்டு தானே நானே இதுல இருக்கேன், வெயிலா இருக்குன்னு. நீ போயிட்டு வாயா. நான் போனேன்னா லட்சிட்ட கேட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு மறுபடியும் வருவேன். உனக்கெல்லாம் தண்ணி கொண்டு வர மாட்டேன். சரி இரு, இந்த வாரேன். என்னலாம் இவ்வளவு நேரம் வரலன்னா இப்ப வாரேங்க. ஆமா, லட்சிக்கிட்ட பழத்தை பறிக்கிறதுக்கு வேலையாளி கூலி சம்பளம் கேட்கணும். அதுக்குதான் வாரேன். எதுக்கு? நீ திங்கிறதுக்கு ஒரு கூட பழம் பறிச்சதுக்கு நீ தான் லட்சிக்கு காசு கொடுக்கணும். அது எதுக்கு உனக்கு தரணும்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம கொட்டையெல்லாம் திருவி இங்க போட்டுட்டு தானே போறோம். அதனால அது அந்த கணக்குல வராது. நீ லட்சுமி அக்காக்கு ஞாபகப்படுத்தி விடாத. நான் அதுகிட்ட கேட்பேன் வேலை கூலி சம்பளம் தாங்கன்னு. எட்டிக்கிட்டி வாயிலே லட்சுமி மிதிக்கும். வாங்கு வா. நல்லாதான் இருக்கு. கொள்ளா மரத்துல ஏதாவது ஒரு மரத்துல ஊஞ்சல் கட்டி இங்கே படுத்துக்கிடலாமான்னு இருக்கு. சொல்லி தானே அனுப்பிச்சிச்சு. இந்த மரத்துல பாம்புலாம் கிடக்குமா. நீ நல்லா தொட்டில் கட்டி ஆடு. பாம்பை உன் கூட சேர்ந்து ஊஞ்சல் ஆடும். அப்புறம் ஒரேடியா ரெண்டு உயிரும் ஊஞ்சல் ஆடிட்டு போயிரும் பாத்துக்க. ஐயோ அப்ப வேண்டாமா, போவோம். இன்னும் நிறைய பழம் கிடக்கு, வந்து பறக்கணும். நம்ம இதை கொண்டு போய் வச்சுட்டு இதை எங்க கொட்டணும் இல்லை எதுல எடுத்து வைக்கணும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி பழத்தை வந்து பறிப்போம். ஓகே, நல்லா தலையில வச்சுக்கிட்டு அண்ணன் நட போட்டு நட பார்ப்போம். என்ன வைத்தியரே இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்லம்மா, எப்பயும் போல மூலிகை பறிக்கதாமா வந்தேன். நம்ம தோட்டத்துல எப்பயும் நான் தான் பறிக்க வாருது. ஆமா ஆமா, தெரியும் தெரியும். அதான் எப்பயும் போல மூலிகை பறிச்சுட்டு போலான்னு வந்தோம்மா. கடத்துல பார்த்து பறிச்சுக்கிட்டுமாமா? சரி பறிங்க. மாடு மேய்ஞ்சிட்டு போக மிச்ச மீதி தான் ஏதாவது கிடக்கும் பாருங்க, அப்படியே வேலைக்கிற வாழை. ஆமா ஆமா, மாடு தின்னு போக மீதி நமக்கு கிடைச்சா போதாது. இருக்க மூலிகையை வச்சு நமக்கு தைலம் காய்ச்சாலே போதுமா. சரி வைத்தியரே, பார்த்து பறிச்சுக்கிடுங்க. நான் தான் வாரேன். சரிம்மா, நீ போயிட்டு வா. ஒரு இடத்துல ஒழுங்கா நின்று நியாயதா இது. அடுத்தவன் தோட்டத்துக்குள்ளதான் போய் நம்மள போட்டு உயிரை எடுக்கும். ஏ பாப்பாத்தியக்கா, என்ன இந்த பக்கம்? வா பத்ராளி, நீ என்ன இந்த பக்கம்? நாங்க மாடு ஓட்டிக்கிட்டு வந்தேன். நம்ம மாட்டை ஒரு கரை வாழை பத்திட்டு போனா அது ஒரு வாழை போகுது. பாதி அங்க என் தோட்டத்துல இருக்கு, பாதி மாடு அந்த பக்கம் போச்சு. அதான் அதை பத்திக்கிட்டு வந்தேன். நீ எங்க போயிட்டாரா? நானும் தோட்டத்துக்கு போயிட்டு தான் மாட்டுக்கு கொஞ்சம் புள்ளி அணைக்கிட்டு வாரேன். மாட்டு தான் மாட்டுக்காரனும் மேய்ப்பானுல, வேற என்னத்துக்கு புள்ளி எடுத்துக்கிட்டு போறா? வீட்டை 2-3 கண்ணுக்குட்டியா டாக்கு, அதுக்கு தான் பறக்கிட்டு போறேன். ஓ சரி சரி சரி. கண்ணுட்டி நீ இருக்க ஈம்பால் ஒண்ணு நீ கண்ணுல கட்டலையே? ஆமா, நீங்க 100 மாடு வச்சிருக்கிய. மாடு கண்ணுட்டி ஈனும் போது எனக்கு என்ன தரவா தெரிய? அது எனக்கு அங்க அக்கம் பக்கம் சொந்த பந்தத்துக்கு கொடுக்கே சரியா போதுடா. வேற எங்கெல்லாம் இங்க தரது? நான் வார நேரம் நீங்க இருக்கையும் மண்டாத இடத்துல அது எப்படி உனக்கு பார்த்து தர முடியும்? அது மாதிரிதான் நீங்களும் எங்க காண முடியுது உங்களையும். நீங்களும் அப்படியே சுத்தி சுத்தி வருவீங்க. எப்ப உங்களை காண முடியுது? நீ எனக்கு ஒரு போன் எடுத்துருக்கணும் தானே, அவருக்கு தானே சுத்திட்டு நடப்பாரு. ஆமா, அவர் அப்படியே போன் எடுத்து தான் மறுபடிய பாப்பாரு. அவர் ஒரு டவலை கட்டிட்டு திரிவாரு. எங்க அவருக்கு போன் அடிக்க, அவர் எங்கடா மரத்து முட்டுக்குள்ள போன் வச்சுட்டு எங்கேயும் கிடப்பாரு. ஆமா ஆமா, சவத்த முடியாது, அப்படிதான் பண்ணும். பாதி போன் பண்ணாலே அது 3/4 நேரம் போன நாங்க அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்து தான் சொல்லுவாரு. சவத்த அந்த மூதிய மண்ணலி போடு. சரி, உன் மோவெல்லாம் நல்லா இருக்காளா? என்ன படிக்கா? உன் மோவை கல்யாணம் ஆச்சுல, புள்ள குட்டிலாம் இருக்குல்ல, எப்படி இருக்காவோ? எல்லாரும் நல்லா இருக்காவ. மோயின் பெங்களூர்ல வேலை செய்ய, பொண்டாட்டி பிள்ளைகளி எல்லாம் அங்கதான் இருக்காவ. ஊர் பக்கம் வராண்டாடாக்கும். இங்க நம்ம தோட்ட காடுகளெல்லாம் பாக்கிறதுக்கு கொஞ்சம் வர சொல்ல அப்பப்பா. நாளை பின்ன உன் சொத்து பத்தில எங்க கிடக்கு என்னன்னு எல்லாம் விவரமா உனக்கு தெரியாண்டாமா? எங்க நம்ம சொன்னா கேக்குதுவோ பிள்ளைகளு? ஏதோ இங்க வாரதே அவியல்வே ஏதோ ஆடிக்கு ஒருக்கா அம்மாசிக்கு ஒருக்கா வந்து தலையை கட்டிட்டு போறானுவே.
இதுக்குதான் முவளையாவது உள்ளூருக்குள்ளேயோ இல்ல பக்கத்துலயே எட்டி பார்க்குற தூரத்துல இங்கதான் கட்டி விடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, நீங்களும் உங்க வசதி பாட்டி உங்களுக்கு ஏத்தாப்புல மாப்பிள்ள பாப்பிய பார்த்து எடுத்து பிள்ளைய கட்டி கொடு. பொட்டை பிள்ளைகளுக்கு கண்ணு முன்னாடி இருந்தாலும் நம்ம வடி எட்டி எட்டி போய் பார்த்துக்கிடலாம். ஆமா, இப்ப காலேஜ் போறா, அப்ளிகேஷன் வாங்க போறேன்னு காலேஜுக்கு போயிருக்கா. ஒத்தையில போயிட்டு வந்துருவாளோ? பக்கத்து வீட்டு பிள்ளைகளோட போயிருக்கா. போயிட்டு அதெல்லாம் பத்திரமா வந்துருவா, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அப்படியா? ஆமா, சரி வரட்டுமா பாப்பாத்தியக்கா? நீயும் போயிட்டு வா, நான் அந்த மாடு எங்க போச்சுன்னு போய் பாக்கேன். பாருங்க பாருங்க. எட்ட நில்ல, எந்த சிரிக்கியாவ கொல்லம்பளத்தை களவாண்டுட்டு போறது? இல்ல உமா, நம்மளதான் யாரோ கூப்பிடியாவ. நம்மள இல்ல, வேற யாரையோ. எவடியா வந்து சிரிக்கி நில்லுங்கம்லா. எவ்வளவு நம்மளதான் அந்த பாட்டி கூப்பிடுது. யார் அந்த கிழவி நம்மள சிரிக்கி கிரிக்கின்னு கூப்பிட்டுக்கிட்டு வரது? எந்த ஒரு அறிவலா கொல்லம்பளத்தை களவாண்டுட்டு போறீல? கிழவி, உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? எங்களுள்ள பார்த்தா களவாடி மாதிரியா இருக்கு. கண்ணும் பிடிபடலையா யாருன்னு? ஏலா, அது லட்சுமி தோட்டம் தானே, அங்க இருந்து தானே வார. ஆமா, அந்த அக்கா தோட்டம் தான். அதைய சொல்லிதான் நாங்க கொல்லாம்பழம் பறக்கிட்டு போறோம். யாருக்கிட்டலாம் போய் சொல்ல பாக்கா? நீ யாருன்னு முதல்ல சொல்லு, எந்த ஊருக்காரின்னு சொல்லு, நான் அப்பதான் நம்புவேன். கூலிக்கு வேலை செய்யறியா? சொல்றியா? இப்ப நாங்க தடி எடுத்து அடிச்சு விடுவாமா? ஐயா பாட்டி பாட்டி அடிச்சு விடாதீங்க அவளை. ஒரு அடி மேல பட்டுச்சு, அப்புறம் கிளவி கைய கால முடிச்சு கையில தந்து விடுவேம்மா. என்னடா மட்டும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க நீ? எந்த ஒரு காரிவ? புளியங்குளத்துக்காரி. இப்ப என்ன பண்ணணுங்கியே? புளியம்பழம் வேப்பம்பழம்னுக்கிட்டு இப்ப இரு, லட்சுமி கிட்ட சொல்லியே உனைய பிடிச்சி மரத்துல கட்டி வச்சு பத்தி ஒளிய உரிக்க சொல்லியே இரு. அவ பிரியங்காரே பனைத்து சீசன், அவன் அங்க 6 மாசம் வேலை செய்ய அங்க பெட்டானவ இங்க ஆள் இல்லாம கிடக்கன்னு கை வைக்காதானே? குப்புசாமி மடசாமி சித்திரசா வாங்க, இங்க 2 களவாடிமா வந்து கனவு பாரு. கிளவி, உனக்கு கண்ணுதான் தெரியல, காதுமா கேட்காம போச்சு. அதான் சொல்லியம்ல, லட்சுமி அக்காக்கு தெரிஞ்சவியதான் நாங்கன்னு அதைய சொல்லிதான் பறிச்சுட்டு வரோம். ஐயா ஆமா பாட்டி, உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா? நீ அவளுக்கு போன் அடிச்சுதானே, அப்பதான் நம்புவேன். இது என்ன வம்பா போச்சு? எல்லாம் உமா, பேசடிக்கு ஒரு போன் அடிச்சு கொடுத்துரு, இல்லைன்னா இந்த கிளவி இப்ப நம்மள விடாது போல இருக்கு. கம்பெடுத்து வெளுத்து எடுத்துரும் போல. இரு கிளவி, கம்பெடுத்து கண்ணுக்குள்ள குத்தி விடாத, மூஞ்சி நேர கொண்டு வருது. கண்ணுக்குள்ள குத்தி விடும் போல இருக்கு. துறவா, இன்னைக்கு மட்டும் நான் லட்சுமி குரல் எனக்கு நல்லா தெரியும். அவள் ஏமாத்திரன்னு நினைச்சேன்னா நாளைக்கு உனைய சும்மா விட மாட்டாமா, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து உனைய கம்பியன்னு வைக்கிறேன் இல்லையா பாரு. ஒட்ட கிளவி, இரு போன படியே. வேணா போன எடுத்துட்டு வந்தேன், இல்லாட்டினா என் நிலைமை என்ன ஆவறது? போன வேற போகமாட்டேங்குது, இந்த கிளவி வேற கம்பெடுத்து வச்சுக்கிட்டு நிக்குது பேரு, கடுப்பா இருக்குது. லட்சுமி, என்னக்கா புள்ள எடுத்துட்டு போறீல? ஆமா, நீ அங்க பணங்காட்டுக்கு பழைய இடத்துக்கு பேர் பண்ணலாம் நினைச்சேன், தோட்டத்துக்கு வந்த. ஆமாக்கா, அவர் அங்க நான் பாத்துக்கிட்டே, நீ அங்க தோட்டத்தை போய் பாரு, கொஞ்சம் தண்ணி கிண்ணி போட்டு விடு, மோட்டருக்கிட்டு போட்டு விட்டுக்கிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு அங்கே கடை அப்படின்னாரு. அதனால இன்னைக்கு இங்க வந்தேன். பிள்ளைகள வேற ஒவ்வொருத்தி ஒவ்வொரு தசைக்கு போயிட்டாள்வளா. ஒருத்தி சின்னவா உங்க மோளை கூட்டிக்கிட்டு போயிட்டாளா அங்க காலேஜுக்கு போறேன்னு. பெரியவ அவ ஃப்ரெண்டு எவ்வளோ ஒருத்தி துணி எடுத்து தரவளாம் கல்யாணத்துக்கு எதான்னு சொன்னா, அவளும் துணி எடுக்க இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆளுக்கு ஒவ்வொரு தசைக்கு போயிட்டாளுவ. சரி, நம்ம மட்டும் தானே கிடக்கும், சிறப்பு போவோன்ட்டு வந்தேன். வரும்போது இவ பெரிய பொண்ணு உமாலும் தொத்திக்கிட்டு வந்தாளுவ, நானும் வரேன்னு. அந்த கழுதவெல்லாம் கூட மேய்ச்சிக்கிட்டு தான் திரியிறியாக்கோ நீ? இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருந்தாலுவே, போனை வச்சுட்டு கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு கடந்தாளுவே. அப்புறமா முந்திரி பழம் கிடக்காண்டாளுவே, அங்க கிடக்கு வேணா போய் பறக்கிக்கிடுங்க, கொட்டையை மட்டும் போட்டுருங்கன்னே. அதனால மேக்கதான் போனாளுவே. மேக்கையா, நாங்க தெக்க இருந்து வரேன், மேக்க போலையே. ஆமா, அதான் அவளோட போய் ஒரு பாப்போம். போயிட்டு அங்க ஏதாவது நாசம் பண்ணிட்டு அடப்பாள்வள இல்ல ஏதாவது வேண்டாத வேலையை பண்ணி ஒரு பாப்போன்னு நினைச்சுக்கிட்டு எந்திரிச்சு அப்படியே வந்தேன். அந்த காலத்துல சும்மா விடுமாக்கா, அவ்வளவு பழத்தையும் நாசம் பண்ணி விடுமே. நிறைய பழம் பறிக்காம தான் கடந்துச்சு, அந்தந்தால பழுத்து உளுந்துதான் கிடக்கும். சரி, நல்ல பழம் திங்களனா வரைக்கிட்டு மீதியா ஒரு இடத்துல கூட்டி போடுங்களான்னு சொன்னேன். என்ன பண்ணியாளோல தெரியல, போய் தான் பார்க்கணும். அவ்வளோ மரத்துல ஏறி உளுப்பி அவளத்தையும் நாசம் பண்ணிருப்பாளுவ பாரு. அவ்வளோ திங்க அளவுக்கு தின்னுட்டு மீதியை நமக்கு போட்டாலும் போதும், அதுல கொட்டையை மட்டும் நமக்கு தந்துட்டாலே போதும், நமக்கு பழம் கூட தேவையில்ல. அதை பழத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு நீங்க மாடு விளக்கு போடுவீங்களாக்க? எனக்கே அங்க என் தோட்டத்துல உள்ளதை அங்க மாட்டுக்கு தான் அள்ளி போடுவோம், அங்கேயே நிறைய கிடக்கு. நீ வேற யாருக்காவது என்ன கொடு. ஆமா பத்தியில உங்களுக்கு அங்க வேலை அலுவலையே கொண்டு போட்டுருவாள்ல என்ன? ஆமா லட்சுமி, இங்க போன வருது என்னன்னு பாக்கேன். அதான் அடிக்கா என்னலாவுமா? இப்பதான் உங்களோட வேலை அங்க வரலான்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள நீயே போன் அடிச்சுட்டா. என்ன சொல்லு? அம்மா, அந்த பொம்பளை போன் எடுத்துருச்சுமா, இவ்வளவு நேரம் போனே போக மாட்டேன்னு எங்கம்மா இருந்திய தாயி? கேம்லாம் என்னாச்சு? ஏன் போன சட்டக்குள்ளேயே தான் நடந்து
சட்டக்குள்ள கடந்து நல்லா சட்டக்குள்ள போங்க. இருங்க, இங்க ஒரு கிழவி எங்களை பிடிச்சு வச்சுட்டு கம்பெடுத்து மிரட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் அந்த பொம்பளை கிட்ட சொல்லுங்க, நாங்க யார் அளவுல களவாண்ட வரலன்னு சொல்லி சொல்லுங்க. களவாண்ட போகும்போது கூட எந்த தோட்டக்காரனை எங்களை பிடிச்சு இப்படி மிரட்டலாமா? இந்த கிழவி எங்களை ஓவரா மிரட்டிக்கிட்டு இருக்கு. யார்கிட்ட பேசிய மாதிரி நடிக்கா? ஸ்பீக்கர்ல போட்டு காட்டு. இரு கிழவி, இந்த ஸ்பீக்கர்ல போட்டு காட்டியே. ஸ்பீக்கர்ல போட்டிருக்க அந்த கிழவிட்ட என்னன்னு பேசுங்க. ஹலோ ஹலோ, நீ தண்டாணி கொண்டாட்டியா? லட்சுமி தானே பேசியது, நான் பாப்பாத்தி பேசுறேன். உங்க 2 களவானுவோ வந்து உன் தோட்டத்துல உள்ள பழத்தெல்லாம் களவாண்டுட்டு போறாளுவோ. யாரு பாப்பாத்திக்காவா? நான் தான் லட்சுமி தான். அவங்க களவாணி கிடையாது, நமக்கு தெரிஞ்ச பிள்ளைல தான், பக்கத்து வீட்டு பிள்ளைல. யாரு பாப்பாத்திக்காவா? ஆமா, அதுதான் இவளோட களவாணிவே களவாண்ட வந்திருக்காளவன்னு பிடிச்சு வச்சிருக்கு போல இருக்குது. கம்பெடுத்து மிரட்டிட்டு கிடக்குதான். நான் வரும்போது அந்த பொம்பளைய பார்த்தனே, மாடு மேய்ச்சிக்கிட்டு போச்சு. மாடு இந்த பக்கம் வந்துட்டு பத்திக்கிட்டு போறேன் நிச்சு. அப்ப அவளோட பாத்துருக்குமோ? நான் தான் பார்க்காம வந்திருக்கேன். அவளோட நீ மட்டும் இவ்வளவு யாருன்னு தெரியலன்னு சொல்லி சீலை உருட்டு அனுப்பிடுறேன். கரெக்ட், சிரிக்காதான் பக்கத்து வீட்டுக்காரி வேணும் சொல்லுதில்ல. நீ வாய மூடுலா. நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ ஏதாவது பேசுனா கம்பெடுத்து ஆத்தி போடுவாமாச்சா ஆத்தி. ஐயா பாட்டி, போனில் பேசியது கேக்குதா இல்லையா? அதான் தெரிஞ்சவங்கன்னு சொல்லியோம்ல. அங்க லட்சுமி அக்கா கத்திட்டு அடக்காவே நீங்க உங்களுக்கு காதல உள்ள மாட்டுக்கு. லட்சு பொம்பளை ஏதாவது பேசியது காதுல உளிய மாதிரி சொல்லுங்க. எல்லாம் அந்த பொம்பளைக்கு கொஞ்சம் சரியா காது கேட்காது. இரு, நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன், நான் வாரேன். சீக்கிரம் வந்து எங்களை காப்பாத்துங்க லட்சு, இல்லைன்னா இதை அடிச்சே கொண்டு விடும் போல இருக்கு எங்களை. அந்த இருங்களா, வாரேன். அது பொம்பளைக்கு நம்ம பேசியது கேட்க மாட்டுக்கு போல இருக்கு. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் ஒரு எட்டு. நீங்க வாரியலாம் அப்படி? ஐயா, எனக்கு வீட்டுல நிறைய சோழி கிடக்கம்மா, நீ போய் பாரு. அவளுக்கு என்ன, அவளுக்கெல்லாம் அடிக்கதான் செய்யணும். அவளோட அடிபடாம இப்படி சுத்திக்கிட்டு திரியாளுவேன். இன்னைக்காவது யாருக்கிட்டையாவது வாங்குவாள்னு நினைச்சேன். இன்னைக்கு பாப்பாத்திய கட்ட வாங்குது போல இருக்கு, வாங்கட்டும். சரி, அப்ப நான் போய் பார்க்க. நீங்க என்ன வீட்டுக்கு தானே? ஆமா. சரி, அப்ப போயிட்டாங்க. சரி லட்சுமி. இங்க பாரு கிழவி, இப்ப லட்சுமி அக்கா இங்க வாரேன்னு சொல்லி இருக்குது. வரட்டும், அதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்கு பாரு. நீ அந்த ஊருக்காரியா இருந்தா, அவ பேரு ஊர் எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் வந்து விட்டுருவேனா? அவ வந்து சொல்லட்டா நான் நம்பியேன், இல்லட்டினா நான் நம்பாண்டேன். இப்படிதான் போன வாரம் ஒருத்தி வந்து என்னை இப்படிதான் ஏமாத்திட்டு போனா. கடக்க மாங்காவெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டு என்னை ஏமாத்திட்டா. அந்த மாதிரி எனக்கு கொல்லாம்பளத்துல விட மாட்டேன். மோட்டர் திருடியானுவோ, தேங்காய் திருடியானுவோ, எல்லாத்தையும் திருடிட்டு போனானுவோ. இப்போ கொல்லாம்பளம் வரைக்கும் அவ முந்திரி கூட என்ன விலை விற்குது. களவாண்டு கொண்டு போய் இடைக்கு போட்டுறியது. ஆனா இப்ப நீ நல்ல பழத்தெல்லாம் பறிக்கிட்டு போய் வியாபாரம் பண்ண போற, அப்படிதானே? சொல்லு பாட்டியே, வியாபாரம் பண்ணி மூஞ்சி பையா இருக்கீங்க. மூஞ்சி எங்களை பார்த்தா ஒரு பையன் வாங்க மாட்டா ஒன்றும். லட்சுமி வந்துருச்சு, அங்க பாருங்க. பாட்டி எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீல? நல்லா இருக்கேன் லட்சுமி. இங்க பாரு, விடுவல உன் தோட்டத்துல இருந்து தான் பழத்தை வந்துட்டு போறாளுவ. புடிச்சு வச்சிருக்கேன். உன் ஊருக்காரி தானா? ஐயா பாட்டியே, இவ்வளவு எங்க ஊருக்காரி தான். அது நல்ல நம்ம தோட்டத்துக்கு அடிக்கடி நம்ம கூட வாரவனுவதான். நான் தான் அனுப்பிச்சு விட்டேன். நிறைய பழம் காத்துல உளுந்து கிடக்கும், போய் பறக்குங்களான்னு. ஐயா அப்படியா? அப்படின்னு சொன்னாலுவ. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கையில பத்துக்க. போன வாரம் இப்படிதான் ஒரு 2-3 பேர் வந்து மாம்பழத்தெல்லாம் பறிச்சுட்டு போனாலுவே என் தோட்டத்துல. கேட்டதுக்கு என் ஊருக்காரி தான் எனக்கு தெரிஞ்சவாதான்ட்டு போயிட்டா. நான் கண்ணுக்கு மருந்து ஊத்தலையா, சரின்னு அனுப்பி விட்டேன். அதான் நம்ப மாட்டேங்க மாட்டேங்குது ஒரு தெரியும். நீ கண்ணுக்கு மருந்து காதுக்கு மருந்து எல்லாம் ஊத்திட்டு தான் வந்தேன். இவ்வளவு சொல்லி இருந்தாலும் என்னால நம்ப முடியல. அதுதான் உன்னைய கூப்பிட்டேன். ஏக்க, நீங்க மட்டும் இப்ப வரலன்னு வைங்களா, அந்த கிழவியை நான் இப்ப போட்டு தள்ளி இருந்திருப்பேன். சும்மா இருங்க. 2 பேரும் பார்த்து பறக்கிட்டீல. ஏகப்பட்ட பழம் கிடக்குக்க. என்ன நாங்க என்ன பாதி தான் பறக்கிருக்கோம். இதை வச்சுட்டு வேற கூட கூட ஏதோ இருக்கான்னு கேட்கலாம் வரலான்னு வந்தோம். எக்கா, நான் தான் கீழே கிடக்க பழத்தெல்லாம் பறக்கினேன். இவ அங்க மரத்துல இருந்து பறக்கினது மட்டும்தான் பறக்கினா. வேலைக்கு அனுபவப்பட்டிருக்கீங்கள? இவ்வளவு திங்கிறதுக்கு தான் பழம் பறிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தாளுவே. நான் தான் கொஞ்சம் பறிக்க போடுங்களான்னு அதான் கூடையில பறிக்கிட்டு வந்திருக்காளுவே. எக்கா, நிறைய பழம் கிடக்கு. லட்சு, எங்களுக்கு அவ்வளோத்தையும் பறக்கணும்னா வேலை கூடி சம்பளம் தந்துருங்க. அம்மா சம்பளம் தருவா, சம்பளம். என் விட்டு பிள்ளைகளோட 2 நாள் பிடிச்சி போட்டோன்னா அவ்வளோத்தையும் அள்ளி போட்டுருவாளுவேன். ஒரு பெரிய வழக்கு மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை போட்டோன்னா அவ்வளோத்தையும் தூத்து அள்ளி உட்கார்ந்து பறக்குங்களான்னா பாட்டுக்கு பறக்கி போடுவாளுவேன். உனக்கு வேலைக்கு சம்பளம் தரவா, சம்பளம். சம்பளத்துக்கு வேலைக்கு போடுவணும். என் தோட்டத்துலயும் பழம் கிடக்கு, வந்து அள்ளுறீங்களா? எல்லாத்தையும் கூட்டி கூட்டி தான் போட்டு வச்சிருக்கேன். பறக்கணும் உட்கார்ந்து, பறக்க நேரம் இல்லாம தெரிய நான் மாட்டை பேச்சுக்கிட்டு உட்கார்ந்து அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் நிற்பேன். ஒரு நாளைக்கு வந்து பறக்கி தந்துட்டு போங்களா? ஆளுக்கு 200 தாரே. அட, இது நல்ல வேலையா இருக்க. அப்ப இந்த தொடப்பத்தை வச்சு இந்த குப்பை பறிக்கிறது இருக்குல்ல, பெரிய ஈக்குபாரை வச்சு நல்லா கூட்டி கூட்டி போட்டு வச்சிருப்பேன். நம்மளால குனியெல்லாம் முடியாது, நின்றுகிட்டே கூட்டி கூட்டி அங்கங்க குமிச்சு குமிச்சு வச்சிருக்கேன். நீங்களும் வந்து உட்கார்ந்து அந்த கொட்டையை பிதிக்கி மட்டும் தனியா எடுத்து போட்டு தரணும். தருவியலாடே? சம்பளம் 200 ரூபா. காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும், 4-5 மணி வரை இருட்டு வரைக்கும் இருந்து செய்யணும். எல்லாம் சரின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு பெரிய தோப்பு உண்டு, முந்திரிக்கே தனியா தோப்பு வச்சிருக்குது இந்த அம்மா. அப்படியா?
அப்போ போய் பார்க்கணுமே. அப்போ நான் வரேன். நாளைக்கு வாரியலாம் அப்போ? இப்போ நேரமாச்சுல்ல கிளவி, அப்போ நாளைக்கு வாரோம். வாங்க வாங்க, நிறைய வேலை ஜோலி கிடக்கு. இந்த வேலையை செய்யறதுக்கு ஆள் இல்லாம தான் நானே இருந்தேன். பரவாயில்ல லட்சுமி, இவ்வளோ 200 வாரேங்கா. நீயும் உனக்கு வேலைகளை செய்யணும்னா கூப்பிட்டு போய் வேலையை வாங்கு. நான் இந்த பணம் பறக்கிறதுக்கு வெளியே ஆளுவலை கூப்பிட்டேன். கூப்பிட்டு எல்லாம் 400 தான் 500 தான் 600 தாங்க வரைக்கும் கேட்குதுவேன். இவ்வளோ 200 சரி நிட்டாலே. அது உங்க தோட்டம் பெரிய தோட்டம்ல, அதனால தெரிஞ்சையே வேண்டான்னு இருப்பாவ. இவ்வளோ நான் வாரேங்கல்ல, வந்து இவ்வளோ என்ன செய்யல எனக்கு தெரியாது. கூப்பிட்டு நீங்க செய்ய வச்சுக்கிடுங்க, அது உங்க பாடு. ஆனா சரியான வேலை கல்லிவ 2 வாரம் பார்த்துக்கிடுங்க, எனக்கு தெரியாது. அது நான் வேலையை உங்களுக்கு வாங்கி விட மாட்டேன், நான் பார்த்துக்கிடுவேன். நாளைக்கு அமுச்சு விடு. அது வருவாளுவ, வானு கூப்பிட்டுலாம் சம்பளம் தரேன்னு வந்துருவாளுவ. அப்ப சரி எல்லா தானும் வந்துடணும். 9 மணிக்கு வேலைக்கு சாப்பாடு கட்டலாம் கட்டிட்டு வந்துருங்க. ஒரு கூட பழம் போகும்போது உங்களுக்கு தந்துருவேன். ஆனா கொட்டையை பிடிங்கிட்டு தான் எடுத்துட்டு போனோம். நல்ல பழமா உங்களுக்கு வேணுங்க பழத்தை பறக்கிடுங்க. சம்பளம் 200 தவிர்த்து வேற எதுவும் தர முடியாது. ஆமா சொல்லிவிட்டேன். சரி நான் வாரேன். சரி தாய் கிழவி, நாங்க வந்துடுறோம். லட்சுமி நான் வாரேன். மாட்டை பத்திட்டு போன இந்த மாடு எந்த திசையில போச்சோ, எனக்கு முன்னாடி ஒரு வேளை தோட்டத்துக்கு போனாலும் போயிருக்கோம். போய் வாக்கேன். சரியா சே போயிட்டாங்க. திண்ணையில கலந்தவனுக்கு திடுக்குன்னு 200 தாரன்ற மாதிரி கிழவி 200 தாரங்குதே. நீங்களும் நினைக்க மாதிரி இங்க என் தோட்டத்துல 2-3 மேட்டில் நிற்குது. இந்த மாதிரி மரம்லாம் கிடையாதுங்க. பெரிய தோப்பு, ஏகப்பட்ட பழம் கிடக்கும். கொட்டையை பிரிக்கி எடுக்கிறதுக்கே நேரம் அவ்வளோ ஆகும். மத்தையெல்லாம் சம்பளம் கூட்டி கேட்காமல அது 200 நீங்க சரின்னு மண்டையாட்டினதான் சரின்ட்டு ஓடுது அது துள்ளிக்கிட்டு. அப்படியா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம். எப்படி வேலையை அப்படியே இருந்து 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 அப்படியே நேரத்தை பார்க்கணும்னு எங்களுக்கு தெரியாதா? நாங்க பாத்துக்கிடுவோம். விடுங்க. இல்ல அது என்னை மாதிரி வாயிலெல்லாம் பேசாது, டப்புன்னு கம்பெடுத்து அடிச்சு விட பாத்துக்கிடுங்க. ஐயோ பைத்தியம் பிடிச்ச கிழவி அது வேற பண்ணுமா? வேற சம்பளம் தரவிய உங்களோட வச்சு கொஞ்சம் செய்வாவே. தர்ற கூலிக்கு வேலையை உழுக்க வாங்கிடமுண்டாவே. வாங்கலாம் போவோம். எனக்கு அங்கே நிறைய வேலை கிடக்கு. தண்ணியை திறந்து விட்டு வந்து அது எந்த அளவு பொத்துக்கிட்டு சாடுதோ. இங்க எங்களை தேடியா வந்தியலச்சு? ஆமா, என்ன செஞ்சுட்டு அடக்கியா பாப்போன்னு வந்தேன். அதுக்குள்ள போன் வந்துருச்சு. அது நம்ப முடியன்னுட்டு வேற என்ன பண்ண, அதான் போன் அடிக்க வேண்டியதா போச்சு. நாங்கள் தேங்காய் மாங்கான்னு திருடும் பொழுது கூட மாட்டினது இல்லை. திருடாத போது தான் மாட்டியிருக்கோம். இதுதான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிறது போல இருக்கு. பழமொழி வேற எட்டிக்கிட்டு மீச்சனா பறந்துருவாம்மா. போங்கிட்டு